ஹாய் எவ்ரிவன். ஸோ இது வந்து 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட். நான் பேசுகிறது ஆடிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக எல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டோம். சென்டம் போடுற கொடுத்துட்டோம். நமக்கு வந்து ஒரு 85+ கொடுத்துட்டோம் நேற்று. இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே நைட் கொடுத்துட்டேன். உங்களை தொல்லை பண்ண வேண்டாம்னு நினச்சேன். ஒரு ஆறுதலுக்காக இந்த வீடியோ, ஆறுதல் வீடியோன்னு நம்ம சொல்லுவோம்ல மேக்ஸுக்கு. ஸோ என்ன அப்படின்னா, பாஸ் பண்ணணும். நான் வந்து ஒன்றுமே படிக்கலை, என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ட்ரூத் டேபிள் 12th சாப்டர் சில பேர்த்துக்கு இல்லையா, 11, 12 இல்லையா, இருந்ததுன்னா ட்ரூத் டேபிள் பார்த்துரு. காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, வெக்டர் அல்ஜிப்ராவில் 6.1 இருக்கும் பாரு 4 தியரம், அது பார்த்துரு. 1 மார்க் பார்த்துரு. அப்புறம் 6.7 பார்த்துரு, 5.5ல் பார்த்துரு. நான் லாஸ்ட் நைட் கொடுத்தல அதில். அப்புறம் 10.8 பார்த்துரு. இல்லைனா உனக்கு பிடிக்கலன்னா 7.1, 7.2, எனி 3 எக்ஸைஸ். நான் இப்போ சொன்னதில் எனி 3 எக்ஸைஸ். ஆனால் காஸ் ஆல்ஃபா அந்த தீரம் பார்க்காம போயிடாத. ஓகே, இது பாஸ் பண்ணுறக்கு. நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா கிளான்ஸ் பாரு. எதுனா நான் கொடுத்த 5 மார்க் லாஸ்ட் டே நைட்டில் வெறும் ஃபஸ்ட் சாப்டர் அந்த லாம்டா மியூ அந்த சம்ஸு, அப்புறம் அந்த காஸ் எலிமினேஷன் மெத்தடு, அப்புறம் கிராமர் ரூலில் அந்த 2 சம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா போதும். செகண்ட் சாப்டர் ஈஸி தான். தேர்டு சாப்டரில் 3.4, 3.5 பார்த்துரு. ஃபோர்த் சாப்டரில் 4.5லேருந்து தான் சம்மு வரும். அப்புறம் ஃபிஃப்த்து சாப்டரில் 5.1, 5.5 மட்டும் பாரு, 5.2 முடியலனா. சிக்ஸ்த்து சாப்டரில் 6.1 பாரு, 6.7 பாரு, போதும். செவன்த்து சாப்டரில் 7.1, 7.2, 7.8 ஓகே தானே. 8th சாப்டரில் 8.7 யூலரஸ் தியரம் கண்டிப்பாக வரும், பார்த்துரு. 9th சாப்டரில் 9.8. நிறைய பேர் 9th சாப்டர் படிக்கிறதில்ல. 9.8லேருந்து ஒரு 5 மார்க் வரும். 10th சாப்டரில் 10.8. ஒரு வேளை 12th சாப்டர் இருந்ததுன்னா 12.1, 12.2, 12.2வில் ட்ரூத் டேபிள் கண்டிப்பாக வரும். இந்த எக்ஸசைஸ்லேருந்தெல்லாம் தான் 5 மார்க் வரும், அடித்து சொல்கிறேன். அப்போ இந்த 7 5 மார்க் எழுதணும், இது பண்ணுங்கள். சரிங்க சார், 2 மார்க் 3 மார்க் எழுதுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், நான் இப்போ லாஸ்ட் டே நைட் கொடுத்தது போட்டாலும் போதும். ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 8th சாப்டர், 12th சாப்டர், 10th சாப்டர், ஆர் எல்ஸ் எனி 1 சாப்டர். அப்போது அதாவது சொல்லாத ஏதோ ஒரு சாப்டர். அப்போது 6 சாப்டர் நீ பார்த்தீங்கனாலே உன்னால் ஒரு 4லேருந்து 5 2 மார்க் 3 மார்க் எழுத முடியும். இது முடியலன்னா பண்ணு சார். வீக்ஸ் வந்துட்டு ஒரு 3 எழுதுகிற மாதிரி சொல்லுங்கன்னா, ஃபஸ்ட் சாப்டர், 8th சாப்டர், 10th சாப்டர், அப்புறம் செகண்ட் சாப்டர் வச்சுக்க 4. 12 இருந்தால் 12 இல்லைன்னா நான் இந்த 4 மட்டும் போதும் ஒரு 3 எழுதுறதுக்கு. அப்போது இந்த 4-5 2 மார்க் எழுதுறதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? ஒரு சாப்டர் தான் டிஃப்ரென்ஸ் நான் சொன்னதில். ஸோ முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள். இல்லை சார் ஒன்றுமே எனக்கு மண்டையில் ஏறாதுன்னா 5 மார்க் மட்டுமாவது ஒழுக்கமாக படித்து 1 மார்க் படித்து பாஸ் ஆயிரு, அவ்வளோதான். ஸோ அதனால் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. மேக்ஸில் ஃபஸ்ட்டு போனோடனே 1 மார்க் எழுது. புக் பேக்கெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் எழுதிட்டு அப்புறம் போனோடனே 5 மார்க் எழுதிடு. 5 மார்க் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் வந்து எழுத ஆரம்பி. போதுமா? உனக்கு என்ன 5 மார்க் தெரியுதோ அது நல்லா பண்ணு. ஒரு 3 5 மார்க் தெரியுதா நல்லா பண்ணு, 4 5 மார்க் தெரியுதா நல்லா பண்ணு. என்னெல்லாம் ஃபஸ்ட்டு தெரியுதோ அது எழுது. 2 மார்க் 3 மார்க்கில் என்ன தெரியுதோ எழுது. 2 மார்க் 3 மார்க்கில் பேசிக்காக என்ன வரும்னு சொல்லட்டுங்களா? நோட் பண்ணிக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, அட்ஜாயிண்ட் கொடுத்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது, அட்ஜாயிண்ட் கொடுத்து ஏ கண்டுபிடிக்கிறது. அப்புறம் அந்த 6வது சம் அஜ்ஜி ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ, ஆர்த்தோகோனல் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 3rd சம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட் எக்ஸசைஸு. ஒரு வேளை 1.2 பார்க்கணும்னா ரேங்க் பார்த்துக்கோங்க. 1.3ல் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் கண்டிப்பாக வரும். கிராமர் ரூலில் அந்த ஃபஸ்ட் 2 சம் அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் வரக்கு வாய்ப்பு இருக்குது. மாடு சம், அதாவது 3rd சம் டிஸ்டன்ஸ் அந்த க்ளோசஸ்ட் பாயிண்ட்டும் 3rd சம் 4th சம் 5th சம் 6th சம் போடுவோம். அதை மட்டுமாவது பாருங்கள். 2.4ல் எக்ஸாம்பிள் சம் எல்லாமே பாரு. எக்ஸசைஸில் செகண்ட் சம் பாரு, 3rd 4th 5th பாரு. 2.45ஆவது பார்த்துட்டு போகும். 2.6ல் கார்ட்டீஷியனில் Z+I ஈக்குவல் டு Z- I என்னமோ ஒரு சம் இருக்குது செகண்டில், அது பார்த்துரு போதும். அதுக்கப்புறம் 2.78 முடியலனா விட்டுரு. 3rd சாப்டரில் அட்லீஸ்ட் சால்வ் சம் பாரு. 3.3ல் லாஸ்ட் 2 சம்மு. அப்புறம் 3.2ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது பாரு. 3.6 ஈஸி. 4th சாப்டரில் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி, tan இன்வர்ஸ் √3னா என்ன, sin π/4னா என்ன, sin π/4னா என்ன, sin இன்வர்ஸ் ஆஃப் π, அந்த மாதிரி வேல்யூ கண்டுபிடிப்பார் பாரு. 5th சாப்டர் 6th சாப்டர் வேண்டாம். 7th சாப்டரில் 7.1 7.2ல் டேன்ஜென்ட் நார்மல் கண்டிப்பாக வரும். மெக்லாரன் சீரிஸ் வரும். அப்புறம் எல்ஹாபிட்டால் ரூல் பார்த்துக்க, சின்ன சின்ன சம் பார்த்துக்க கண்டிப்பாக வரும். அப்புறம் 7.8ல் ஃபஸ்ட்டு 3 சம். 8வது சாப்டரில் 8.1 8.2, அதுக்கப்புறம் 8.4ல் 3 4, 8.7ல் ஃபஸ்ட்டு சம்.
ஹோமோஜினியஸ் அண்ட் எக்ஸாம்பிள் 8.21. அதுக்கப்புறம் 9th சாப்டர் வேண்டாம். 10th சாப்டரில் 10.1 ஆர்டர் டிகிரி, 10.2 ஈஸி, 10.3ல் நான் கொடுத்த 5 சம், 10.4ல் நான் கொடுத்த 5 சம், 10.5ல் நான் கொடுத்த 4 சம் கன்ஃபார்மாக வரும். ஓகேவா? அப்போ லாஸ்ட் நைட் வீடியோ எடுத்து பாருங்கள். ஒருவேளை 12வது சாப்டர் இருந்ததுன்னா ட்ரூத் டேபிள் பாரு. ஃபஸ்ட் எக்ஸசைஸில் ஒரு 4-5 2 மார்க் 3 மார்க் கொடுத்துருக்கேன் பாரு. அந்த பூலியன் மேட்ரிக்ஸ் எல்லாம் வரும். நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கனாலே போதும். 10th சாப்டர் ஃபேமிலி லைன், ஃபேமிலி கர்வ்ஸ்ன்னு வரும்ல, அது கண்டிப்பாக வரும். அப்புறம் 10.5ல் ஒரு சம் வந்துடும். எனிவே கேமராமேன் கொஞ்சம் நடுங்குறாங்க, ரொம்ப நேரமாக பிடிச்சிட்டு கருப்பாகும். ஸோ அதனால் தயவுசெய்து இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 1 மார்க் வந்து புக் பேக் பார்த்துக்கோங்க. தட்ஸ் இட். ஓகேவா? நான் பாஸ் பண்ணுறதுக்கும் சொல்லிட்டேன், லாஸ்ட் மினிட்டும் சொல்லிட்டேன். நீங்கள் நாளைக்கு போய் பேனிக் ஆகாதீங்க. இது ஒரு ப்ரீ பப்ளிக் மாதிரி ஒரு மாடல் டெஸ்ட். நல்லா பண்ணிவிட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட். நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஐ திங்க் 1 மில்லியன் அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் அதை அடிக்க வைக்கணும். பார்த்தேன், மற்ற சேனல்லாம் பார்த்தேன், எல்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க. பட்டு நம்மளுக்கே இந்த வரவேற்புன்னு தெரியல, ஆக்சுவலாக என்னன்னு தெரியல. நீங்கள் கொடுத்த வரவேற்பு தான், அதுக்கு ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.